கண்ணபிரானை சேவிச்சுட்டு வீட்டுக்கு வரா. என்ன ஆனந்தம் அவளுக்கு. இப்படிப்பட்ட குழந்தை நம்ம ஊர்ல பிறந்திருக்கானே, இவன் நிரந்தரமா இனி நம்மளோட தானே இருக்க போறான். பிறக்கும் போதே இவ்வளவு அழகு. இன்னும் ஒவ்வொரு நாளும் இந்த குழந்தை வளரும் போது என்னென்ன சேஷ்டிதங்கள் பண்ணுவானோ, என்னென்ன லீலைகள் பண்ணுவானோ, ஆகா இதெல்லாம் நாம என்னென்னலாம் பார்க்க போறோம். ஒரு நிமிடம் நினைத்து பார்த்தார்கள். கிருஷ்ண லீலைய கற்பனை பண்ணி பார்க்கும் போதே ஆனந்தம் தானே. ஆனந்தப்பட்ட கோபர்களும் கோபிகைகளும் என்ன பண்ணான்னா, ததினா தயிர், க்ஷீரம்னா பால், கிருத்தம்னா நெய், நவநீதம்னா வெண்ணெய், இது எல்லாத்தையும் எடுத்துட்டு அந்த பானையை உருட்டி விட்டு ஒருவர் மீது ஒருவர் தெளித்து கொண்டு, இன்னைக்கும் பிருந்தாவன கொண்டாட்டம்னாலே அப்படியே வெண்ணெய் அப்படியே கையில எடுத்து மொத்தமா முகத்துல அப்புவது, அதுதான் பிருந்தாவன கொண்டாட்டம். அப்படி வெண்ணெயும் பாலையும் உருட்டி விட்டு பானைகள் எல்லாம் உட விட்டு உரியை முற்றத்து உருட்டி நின்று ஆடுவார். அடுத்து என்ன பண்ணாலாம், இந்த குழந்தை பிறந்திருக்கே, இது நன்னா இருக்கணும், க்ஷேமமா இருக்கணும். நாம கனவு காண்றோம் அவன் நிறைய விளையாட போறான், நிறைய சேஷ்டிதங்கள் பண்ண போறான், எல்லாம் ரசிக்க போறோம்னு. அதுக்கு அந்த குழந்தை நன்னா இருக்கணும் இல்லையா, பாதுகாப்பா இருக்கணும் இல்லையா, குழந்தைக்கு எந்த கேடும் தீங்கும் வராம இருக்கணும்னா பெற்றோர்கள் பொதுவா தானம் பண்ணணும்னு சாஸ்திரம். குழந்தை பிறந்ததுமே பெற்றோர்கள் தானம் பண்ணா குழந்தை நன்னா இருக்கும். ஆனா கிருஷ்ணனுக்கு என்ன பண்ணாலாம், ஆயர்பாடியில உள்ள அத்தனை பேரும் இந்த குழந்தைய பார்த்துட்டு வந்து அந்த குழந்தை நன்னா இருக்கணும், அவனுக்காக நந்தகோபுர சார்பில் நாங்களும் தானம் பண்றோம்னு, நந்தகோபுரம் பண்ணிட்டார், நாங்களும் பண்றோம்னு நறுநெய் பால் தயிர் நன்றாக தூவுவார். நறு நெய், வாசனம் கமழக்கூடிய நறுமணம் மிக்கதான நெய்யையும், பால், அந்த நறுங்கிறத இதுக்கும் சேர்த்துக்கோங்க, நறுமணம் மிக்க பால், தயிர், நறுமணம் மிக்க தயிர், நறு நெய் பால் தயிர், பால் தயிர் நெய் உள்ளிட்டவற்றையெல்லாம் நன்றாக, இந்த இடத்துல நன்றாகனா மொத்தமாகன்னு அர்த்தம், தங்கள் வீட்டுல எவ்வளவு பால் எவ்வளவு தயிர் எவ்வளவு நெய் இருந்ததோ மொத்தமாக தூவுவார். இங்க தூவுவார்னா ஒருத்தர் மேல ஒருத்தர் தூவிண்டான்னு அர்த்தம் இல்லை. ஏன்னா உருட்டின போதே அதெல்லாம் தூவுறதெல்லாம் ஆயிடுத்து. இங்க தூவுதல்னா தானம் கொடுத்தல்னு அர்த்தம். ஏன்னா கொடுப்பதையும் தூவுதல். ஆண்டாள் நாச்சியார் தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவி தொழுதுன்னா பாருங்க, பெருமாள் மேலாக பூவை தூவுறோம்னு அர்த்தம் இல்லை, புஷ்பத்தை சமர்ப்பிக்கிறோம்னு அர்த்தம். அது போல தூவுவார் என்றால் தானம் கொடுத்தார்கள். ஏன்னா அவள்கிட்ட இருக்கிற செல்வம் அதுதானே, அவள்கிட்ட தங்கம் வெள்ளி இருந்தா அதை கொடுத்துருவா, அவர்கள்ட்ட பால் தயிர் நெய் தான் இருக்கு. எங்க கிருஷ்ணன் நன்னா இருக்கணும், எங்க கிருஷ்ணன் நன்னா இருக்கணும், அவன் பல்லாண்டு 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 வாழணும், அதற்காக நறு நெய் பால் தயிர் ஆகியவற்றையெல்லாம் நன்றாக மொத்தமாக எடுத்து தூவார் தானம் செய்தார்கள்.